24 இன்ச்சில் ரொம்ப அழகாக தைப்பூசத்துக்காகவே நிறைய முருகர் புதுசாக இப்போ செஞ்சிட்ருக்குறோம். அதில் இப்போ முதல்ல வந்திருக்கக்கூடிய 2 அடி முருகர் தான் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக சுப்பிரமணியர் 4 கரங்களோட வேலு சேவல் கொடி மயிலோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். வள்ளி தெய்வானையோடையும் இருக்கார். வள்ளி தெய்வானை முருகருக்காக வந்திருக்காங்க. எப்போதுமே இந்த முருகருக்கு எது வள்ளி எது தெய்வானை அப்படின்றது, முருகருக்கு எந்த பக்கம் இருக்கிறது வள்ளி எந்த பக்கம் இருக்கிறது தெய்வானைன்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். வாரியார் சுவாமி சொன்னது தான் அது. வலது பக்கம் இருக்கிறது வள்ளி, இடது பக்கம் இருக்கிறது தெய்வானை. வலது வள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக இருக்கும். நம்ம ராஜவராகி அம்பாள் மாதிரியே வந்திருக்கக்கூடிய அம்பாள். கிட்டத்தட்ட 21 இன்ச்சு 18லேருந்து 21 இன்ச்சுக்குள்ள அம்பாள் ரொம்ப அழகாக வலது கால் தொங்க விட்டுருக்காங்க. மற்ற வராகி அம்மனுக்கும் நம்ம ராஜவராகி அம்மனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, பொதுவாகவே அம்பாள் அப்படின்னாலே இடது கால் தொங்க விட்டு தான், இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. ஆண் தன்மையுடைய இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் மட்டும்தான் வலது கால் தொங்க விட்டு இருக்குமா. ஸோ நம்மளுடைய அம்பாளும் ஆண் தன்மையோடு இருக்கக்கூடியவங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் ராஜவாராகி. நீங்கள் ராஜகாளியம்மன், இந்த ராஜ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அம்பாள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாள் பேருக்கு முன்னாடி ராஜ அப்படின்னு வருது அப்படின்னாலே அது ஆண் தன்மையோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள். ராஜராஜேஸ்வரி, அந்த வலது கால தொங்க விட்டுருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் பேர் வைப்பாங்க. ஸோ நம்ம அம்பாளுக்கு நம்ம அப்படியெல்லாம் யோசித்து பேர் வைக்கலை அப்படின்னாலும் அவங்களா செலக்ட் பண்ண பேர். ரொம்ப பண்ண பதினெட்டு இன்ச்சில் பைரவர் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சோம். 2 பைரவர் இப்போ வந்திருக்காரு. இந்த தைப்பூசத்துக்காக நிறையவே முருகப்பெருமான் வர வச்சுருக்கோம். வள்ளி தெய்வானையோடையே நம்ம ராஜவராகி அம்பாள் அவங்கள மாதிரியே 21 இன்ச்சில் அப்பப்போ வர்றவங்க எல்லாருமே அதே மாதிரி அம்பாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றதுனால அது மாதிரி ஒரு அம்பாலும், பைரவர் 2 பைரவர், முருகர், வள்ளி தெய்வயானையோட இந்த பார்சலில் நிறையவே செஞ்சு வந்திருக்கு.